யோர்தான் கரையில் சூரியன் எழுந்தது. இஸ்ரவேல் படைகள் அமைதியாக நின்றன. அவர்கள் தலைவன் யோசுவா தேவன் வார்த்தை கேட்காமல் மனிதன் சொல்லும் வார்த்தை கேட்டான். அப்போது அவங்க போன ஆயின் போர் வீரர்கள் கிட்ட தோற்றுவிட்டார்கள். அப்போது யோசுவா, நான் தவறு செய்தேன், தேவன் வார்த்தை கேட்காமல் போனேன் என்று தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். முதல் போர் தோல்வியில் முடிந்தது. ஆனால் இது இரண்டாம் நாள். தேவன் யோசுவாக்கு தந்திரம் சொல்லிக் கொடுத்தார். அது தேவனின் ஞானம். இரவு நிழலில் 30,000 வீரர்கள் ஆயின் பின்னாலே மறைந்தனர். கதவுகள் மூடிய நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. பகலில் யோசுவா முன்னாள் படைகளை கொண்டு போனார். ஆயின் ராஜா வெற்றி நம்பிக்கையில் வெளியே பாய்ந்தான். போர் போல இஸ்ரவேல் பின்வாங்கியது போல நடித்தது. ஆயின் படைகள் முழுதும் பின்னெளிந்தன. அப்போதே யோசுவா தன் ஈட்டியை உயர்த்தினார். பின்னால் மறைந்திருந்த வீரர்கள் நகரத்தில் பாய்ந்தனர். நெருப்பு விண்ணை தொட கதவுகள் மூடப்பட்டன. ஆயின் ராஜா தன் பிழையை உணர்ந்தான். முன்னால் யோசுவா, பின்னால் நெருப்பு, நடுவில் தன் மக்கள். அந்நாளில் தேசம் குலுங்கியது. தோல்வி கதை வெற்றியாக மாறியது. வாள் மட்டுமல்ல, தந்திரமும் தேவன் அளித்த ஜெயமும். யோர்தானின் கரையில் இஸ்ரவேல் அறிவது, தேவன் போரில் மட்டுமல்ல, திட்டத்திலும் அரசன்.